அண்ணே, நானும் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா என்னால பேசாம இருக்க முடியலண்ணே. என் மனசு கிடந்து துடியா துடிக்குதுண்ணே. வீட்டுல விசேஷத்தை வச்சுக்கிட்டு மருமக இன்னைக்கு ஆபீஸ்க்கு போனதே தப்புண்ணே. ஏதோ முக்கியமான வேலையா போனா போல. போனவ ஆதிமா போன் பண்ணப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னா. ஆனா இது வரைக்கும் வரவே இல்லையே. என்ன ஆதி பிரபுக்கு போன் பண்ணா போனை எடுக்கவும் மாட்டேங்கிறான். என்ன அண்ணே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குன்னு. உனக்கு என்ன பயமா இருக்கு? எதையாவது சொல்லி எங்களை தான் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இரு. என்னண்ணே நீயும் புரியாம பேசுற? நல்ல நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணா மட்டும் பத்தாதுண்ணே. இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையும் நல்ல நேரத்துல நல்லபடியா முடிக்கணும்னு. இதுவும் ஒரு கல்யாணம் மாதிரி தானே. அந்த அம்மா சொன்ன மாதிரி பெரியவங்களோட நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நல்ல நேரத்துல பிரபு ஆதிர கழுத்துல தாலி கட்டணும்னு. அண்ணே, இதெல்லாம் என்ன விளையாட்டு விஷயமா? நீங்களா என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. ஆனா நான் இப்ப சொல்றதுதான், நல்ல நேரம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்றாங்க. அதுக்குள்ள பிரபு வந்து ஆதிமா கழுத்துல மாங்கல்யத்தை போடணும்னு. அதுக்குண்டான வழிய பாருங்கன்னு. அவ்வளவுதானே நான் சொல்ல முடியும். டாக்டர், எப்படியாவது மச்சானை காப்பாத்துங்க டாக்டர். ஒரு பொண்ணோட தாலி அவ புருஷனை எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்தும் காப்பாத்திரும் சொல்லுவாங்க. அத நான் நம்புறேன். என் தாலி ஆன உன்னை நான் தெய்வமா மதிச்சு வேண்டி கேட்டுக்கிறேன். உன்னை என் புருஷன் அவர் கையால எடுத்து என் கழுத்துல போட்டு விடணும். எங்கேயோ எப்பவோ ஆரம்பிச்சு எங்களோட இந்த பந்தம் எப்பவுமே விட்டுறாம தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீதான் அவரை நல்லபடியா என் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும். அவர் ஏதாவது ஆபத்துல இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை இங்க நடந்த அபச குணத்துக்கெல்லாம் அவர் ஆபத்துல தான் இருக்காருங்கிறது தான் அர்த்தம்னா, அந்த ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவரை காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து கரை சேர்த்துற. டாக்டர், உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைங்க. காட் கிரேஸ், கத்தி குத்து டீப்பா இறங்கல, அதனால ஹெவி இன்ஜுரி ஆகல. மேலோட்டமா கீழல் தான் விழுந்திருக்கு. அந்த காயத்துக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஏங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? கத்தி குத்து பலமா விழுந்திருந்தா என்னாலே அவரை காப்பாத்திருக்க முடியாது. அவரோட ஆயுள் பலமோ அவரோட ஒய்ஃபோட மாங்கல்ய பலமோ அவரை காப்பாத்திருக்கு. அவன் ஒய்ஃபோட மாங்கல்ய பலம் தான் டாக்டர். டாக்டர், நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நோ 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 நோ. ஸ்டிச்சஸ் போட்டதுனால மயக்க மருந்து மைல்டா அவர் கொடுத்துருக்கேன். இப்போ அவர் மயக்கமா இருக்காருங்க. 2 hours கழிச்சு தான் அவர் கூட்டிட்டு போக முடியும். இல்ல டாக்டர், நீங்க மாங்கல்ய பலன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அவன் ஒய்ஃபுக்கு தாலி பெருக்கப்படுற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு டாக்டர். அந்த நேரத்தில் தான் இப்படி ஆயிடுச்சு. அவனுக்காக அவன் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒய்ஃப் கழுத்துல மாங்கல்யத்தை அவன் போய் தான் சார் போடணும். அதுக்காக அவனை எவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு போய் ஆகணும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் மாட்டிட்டு இருக்கேன். பாருங்க டாக்டர், அவன் ஒய்ஃப் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு இப்படி ஆனது அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது டாக்டர். இந்த சிச்சுவேஷன் எப்படியா நல்லபடியா சமாளிச்சாகணும். அதுக்கு என்ன வழி இருக்கு டாக்டர்? உங்களால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் கன்சிடர் பண்றேன். அவர் கொஞ்சம் மயக்கமா தான் இருப்பாரு. அவரை பார்த்து ஜாக்கிரதையா கூட்டு போங்க. ஓகேவா? தேங்க்யூ டாக்டர். ஐயோ ஆதிமா, இப்பவும் மருமகன் போன் எடுக்கலையா?
இதுக்கு மேலயும் நம்ம போன் பண்ணிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. இப்பவே ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அஞ்சு நிமிஷம் இல்ல, 5 மணி நேரம் ஆனா கூட அவன் வரவே மாட்டான். ஏ யாதிர, உன் கழுத்துல அவன் கையால தாலி ஏறவே ஏறாத. பிரபு கதைய முடிக்கிறதுக்கு ஏகாம்பரம் ஆள் அனுப்பி வச்சதா வேல்விழி போன் பண்ணி சொன்னா. இப்ப பிரபு வராததையும் போன் எடுக்காததையும் வச்சு பார்த்தா ஏகாம்பரம் அனுப்பின ஆளுங்க பிரபு கதைய முடிச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. அவன் இனிமே வரப்போறதில்ல, இவ கழுத்துலயும் தாலி ஏற போறதே இல்ல.